இன்றைக்கு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம். என்னுடைய வயதை பொறுத்தவரையில் அவரை வாழ்த்துவதை விட நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தில் வகுப்புவாத சக்தியை வேரோடும் வேரடி மண்ணோடும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல், இவை அத்தனை தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை மக்களால் ஈட்டி தந்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா, அவருடைய பிறந்தநாள் விழா. மாண்புமிகு முதல்வர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கடுமையாக உழைத்துதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக வந்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், அவர் நடந்து வந்த பாதை. இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அவருடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பமாக இருந்தாலும் கூட, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், தளபதியார் அவர்கள் இளைஞர் அணியிலே பணியாற்றியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்றார்கள். நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக பணியாற்றியிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியிருக்கின்றார்கள். ஏன் துணை முதல்வராக பணியாற்றியிருக்கின்றார்கள். இப்படி படிப்படியாக கட்சியிலும் ஆட்சியிலும் அவர்கள் படிப்படியாக பொறுப்புக்கு வந்துதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களினுடைய நீங்காத இடத்தை பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஏன் இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். இன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது என்று சொன்னால், முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி, கடைசி தொகுதி 234வது தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நான் இன்றைக்கு 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில், அதுவும் இந்தியா கூட்டணியை மிகவும் வலிமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்களில் தமிழ்நாட்டில் தலைவராக பொறுப்பேற்று மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்ற அந்த தலைவருடைய கூட்டணியில் நாங்கள் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகையால் இன்றைக்கு தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் 2-3 தினத்திற்கு முன்னால் தான் உலக மகளிர் தினம் மிகவும் சிறப்பாக சென்னையில் கொண்டாடப்பட்டது. நம்முடைய மேயர் அவர்கள் கூட அந்த மேடையில் இருந்தார்கள். அப்போது அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நம்முடைய தாய்மார்களுக்கு, அதுவும் மகளிருக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை தொடர்ச்சியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். இன்றைக்கு பொருளாதாரத்தில் ஒருவேளை இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் தங்களுடைய மாத வருமானத்தில் அவர்களை அந்த மேடையில் ஒரு பெண்மணி பேசினார்கள், எங்களை பட்ஜெட்டில் குடும்ப தலைவியை சேர்க்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற அந்த 1000 ரூபாய் மூலம் நாங்களும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, ஆண்களுக்கு இளையாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் நாங்களும் இருக்கிறோம் என்ற தைரியம் இன்றைக்கு மகளிருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கும் நம்முடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள். அதேபோல் இன்றைக்கு மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸில் நம்முடைய தாய்மார்கள் செல்வதற்கு, இப்படி பல திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, அதே மாதிரி இன்றைக்கி இன்னுயிர் காப்பு, அதாவது ரோட்டில் அடிபட்டு ஒருத்தன் விழுந்து கிடந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய், மருத்துவமனையை கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் என்கின்ற அந்த திட்டம். அதேபோல் இன்றைக்கு கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற அந்த 3,50,000 இன்றைக்கு, அதாவது ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஓலை குடிசையே இருக்கக்கூடாது, ஓட்டு வீடே இருக்கக்கூடாது, எல்லாமே டெரஸ் வீடு ஆக்கணும்னு சொல்லி இன்றைக்கி 3,50,000 அந்த கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற அந்த திட்டம். இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், சகோதரி சொன்னார்கள். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய். இன்றைக்கி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படித்து ஒரு அரசு பள்ளியிலிருந்து படித்து அடுத்து அவர் உயர்நிலை படிப்புக்கு செல்லும்போது அவருக்கு அந்த 1000 ரூபாய் வழங்குவது மூலம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நம்முடைய சகோதரர்கள் நிற்கக்கூடிய அளவில், பெருமைப்படுத்தக்கூடிய, அவருடைய உயர்கல்வி முன்னேறக்கூடிய அளவில் பல திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழக முதல்வரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மோடி மஸ்தானுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் இன்றைக்கி அவங்களாவே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஆட்சி மொழி, அவன் ஏற்கனவே நேரு பிரதமராக இருக்கும்போது ஹிந்தியும் அதை சார்ந்து ஆங்கிலம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு
1960 என்று நினைக்கிறேன். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு 508 பாராளுமன்ற உறுப்பினர், 2 பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் EVK சம்பத் அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசுவது அதற்கு உத்தரவாதம். ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் பேசுகின்ற இன்றைக்கு தமிழ் மொழியை பேசுகிறோம், அதற்கு அடுத்தபடியாக ஆங்கில மொழியை படிக்கிறோம். ஆனால் ஹிந்தியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் ஹிந்தியை மொழியை எதிர்க்கவில்லை, ஆனால் நீங்கள் ஹிந்தியை திணிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், அதற்கு எந்த நிலையில் வந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் துணிந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பல்வேறு பாசிச, அதாவது ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் இனத்தை வைத்தும் மொழியை வைத்தும் பிரித்தாளுகின்ற அந்த மக்கள் விரோத அரசை அகற்றுவதற்கு தமிழக மக்கள் போதும். இன்னைக்கு கல்வித்துறையினுடைய மத்திய அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே சொன்னாங்க. ஆகையால் இந்த மும்மொழி கொள்கையை, அதாவது மும்மொழி கொள்கைன்னா இன்னைக்கு வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியும், ஆனால் அடுத்த மொழி தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். ஆனால் நம்மகிட்ட சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு படிப்பில் அதிக சதவீதத்தை கொண்டவங்க தான் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழகத்தை பார்த்து இவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு நாம் தைரியமாக சொல்லலாம். நம்முடைய தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய தளபதியார் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் தைரியமாக சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் எப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எப்படியாவது ஏதாவது கிளர்ச்சி ஏற்படுத்தி கொல்லைப்புற வாசல் வழியாக 2026ஆம் ஆண்டு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் அவருடைய கனவு பலிக்காது என்பதுதான் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். அதேபோல் இன்றைக்கு அடுத்த ஒரு யுக்தியை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் 39 நாடாளுமன்றம் இருக்கிறது. ஆனால் இந்த 39 நாடாளுமன்றத்தையும் இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இவர்கள் இங்கே நாடாளுமன்ற தொகுதியை குறைத்து விடலாம் என்று மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது. அதையும் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு 5ஆம் தேதி என்று, கடந்த 5ஆம் தேதி என்று மிகப்பெரிய அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை, அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன். கிட்டத்தட்ட 50 கட்சிக்கு மேலே பங்கேற்று எல்லாருமே அவர்கள் தனக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது மாதிரி தான் அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே அன்னைக்கு 1971 என்ன சொன்னாங்க, நீங்கள் மக்கள் தொகையை குறைப்பதற்கு அன்றைக்கு நமக்கு இருவர் நாம் இருவர் என்று சொன்னார்கள். அந்த இதெல்லாம் ஒழுங்காக பின்பற்றின தமிழகத்திற்கு இன்னைக்கு அவங்க பரிசாக தொகுதியை குறைப்போம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இதுவும் நடக்காது. அமித்ஷா கோயம்புத்தூரில் சொல்லிட்டு போயிருக்காரு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மற்ற மாநிலங்கள் என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லவில்லை. ஆகையால் இதையெல்லாம் முன்கூட்டியே தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் தமிழக மக்களை பாதுகாப்பதற்கு முன்கூட்டி அறிந்து அதற்கான முன்னெடுப்புகளை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்வது, இன்றைக்கு நான் ஒரு காங்கிரஸ்காரனாக இருந்து சொல்லுவேன், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் நான் அதிகமாக பேசினது கிடையாது. அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் ஒருவேளை சொன்னாங்க திமுகவிலேருந்து அமைச்சர் அதுக்கு எதிராக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு உதாரணமாக, ஒரு உதாரத்துவமாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்னை அழைத்த போது நான் நினைச்சேன், சரி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் கண்டிப்பாக காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது. இன்னைக்கு இங்கே பேசுகிறாங்க அண்ணன் தம்பி என்கின்ற உறவு. இன்னைக்கு அவருடைய மாண்புமிகு தளபதியார் அவருடைய பிறந்த நாளில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிறந்த நாள் செய்தி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழக மக்களை முழுமையாக பாதுகாப்பீர்கள் என்று அவர்கள் அந்த பிறந்த நாள் செய்தியிலே சொன்னார். ஆகவே ஒரு அண்ணன் தம்பி உறவு. அதேபோல் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதச்சார்பற்ற அணிகளும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அவர்கள் மூணு காலில் தான் நிற்கிறாங்க. ஒரு பக்கத்தில் பீகார், ஒரு பக்கத்தில் நம்முடைய ஆந்திரா, இன்னொரு பக்கம் பிஜேபி. இப்படி மூணு பேருக்கு அந்த மூணு காலில் தான் நிற்கிறாங்க. இது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இவங்களுடைய ஆட்சி அந்த அளவு கடைசி வர போகாது. அதற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கின்ற இந்தியா கூட்டணி மிகச்சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய 2026லையும் இதே கூட்டணிகள் தொடரப்பட்டு நிச்சயமாக பாசிச அரசு இங்கே வேரூண்டாமல் தடுக்கப்படும். நிச்சயமாக நாம் வெல்வோம். 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை தமிழகம் ஈட்டித் தருவதற்கு மக்கள் வெற்றி தருவார்கள் என்று சொல்லி
என்னையும் நீங்கள் இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.